வாங்க இன்னைக்கு என் தம்பி நிஹாலோட கதையை சொல்ல போறேன். எக்ஸாம்னாலே ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த பயத்தை ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பிளான் வச்சு அவன் எப்படி ஜெயிச்சான்னு நாம பார்க்கலாம். எக்ஸாம் டைம் உங்களுக்கு தெரியும்ல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏய் சிலபஸ் முடிச்சிட்டியா, நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. சும்மா கேட்ட கேள்விதான். ஆனா நிஹாலுக்கு உள்ளுக்குள்ள முதையா ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. வெளியில பார்த்தா ஆமா மச்சான் பாத்துக்கலான்னு சிரிச்சிட்டே இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டு இருந்துச்சு. நாம மட்டும்தான் பின்தங்கிட்டோமோ, படிக்கணும்னு தெரியுது ஆனா ஆரம்பிக்கவே முடியலையேன்னு தவிச்சிட்டு இருந்தான். அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஸ்கூல்ல நடந்த சயின்ஸ் டெஸ்ட்ல அவன் ரொம்ப கம்மியா மார்க் வாங்கினான். அந்த மார்க் ஷீட்டை பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, இனிமே இதை தள்ளி போட முடியாது, ஏதோ பண்ணிதான் ஆகணும்னு. அன்னைக்கு என்கிட்ட வந்து, அக்கா எனக்கு படிக்க தெரியாதுன்னு இல்ல, ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, ஒரு பெரிய மலை முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான். இது நிஹாலோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்மள பல பேர் இதை ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா? நான் அவன்கிட்ட சொன்னேன், டே மலை ஏறணும்ல, ஒரு மேப் வேணும்ல, வா நாம உனக்கு ஒரு மேப் வரையலான்னு. பிளான் பண்றதுன்னா நம்மள ஜெயில போடுற மாதிரி இல்ல, அது நமக்கான வழியை காட்டுற ஒரு டார்ச் லைட் மாதிரி. சரி வாங்க அந்த மேப்பை எப்படி வரையறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் 1, நம்மளோட மேப்பை வரையறது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட நிலைமை என்னன்னு முதல்ல நாமளே நேர்மையா ஒத்துக்கணும். எந்த சப்ஜெக்ட்ல நாம கிள்ளி எதுல கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. நிஹால் செஞ்ச முதல் வேலை இதுதான். அவனோட எல்லா சப்ஜெக்டையும் ஒரு பேப்பர்ல எழுதுனா, அப்புறம் சிம்பிளா ஒரு கலர் கோடிங் கொடுத்தான். ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட்டுக்கு ரெட் கலர், அதாவது டேஞ்சர். கொஞ்சம் கவனம் தேவைப்படுறதுக்கு எல்லோ கலர், ஓகே இதை நான் சமாளிச்சிடுவேன்னு நினைக்கிற சப்ஜெக்ட்டுக்கு கிரீன். இப்போ இந்த ரெட் கலர் லிஸ்ட்டை பார்த்து பயந்துராதீங்க. ஐயோ இவ்ளோ படிக்கணுமான்னு நினைக்க வேணாம். இது நம்மளோட ஃபெயிலியர் லிஸ்ட் கிடையாது. இது ஒரு மேப். ரோட்ல எங்க பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா நாம் அதுல விழாம போவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சரி, இப்போ நம்ம கிட்ட மேப் இருக்கு. அடுத்து என்ன? அந்த மேப்பை வச்சு எப்படி ஒரு டெய்லி ஸ்டடி சிஸ்டம் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சும்மா பிளான் போட்டா பத்தாது, அதை செயல்படுத்தணும். இதுதான் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுற ஒரு சிஸ்டம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டைம் டேபிள்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிளா ஒரு நாளை 3ஆ பிரிச்சுக்கிட்டான். காலையில 5:30க்கு எந்திரிச்சு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது ரிவிஷன் பண்றது, அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு மேக்ஸ் சயின்ஸ் மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிக்கிறது, கடைசியா ராத்திரி 8 மணிக்கு கொஞ்ச நேரம் ரைட்டிங் பிராக்டிஸ். அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. அதை நாங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். ஒரு நாள் ஏதோ காரணத்தினால படிக்க முடியலனா பரவாயில்ல, ஐயோ நான் படிக்கலனேன்னு குற்ற உணர்ச்சியோட இருக்காம அடுத்த நாள் எந்த யோசனையும் இல்லாம திரும்ப ஆரம்பிக்கணும். இந்த ஒரு ரூல் தான் நிறைய பேர் பிளான பாதியில கைவிடாம இருக்க ஹெல்ப் பண்ணும். சரி, அடுத்ததா நிகாலோட சீக்ரெட் வெப்பன் பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா ஒரு எரர் ட்ராக்கிங் ஜர்னல். அதாவது அவன் பண்ற தப்பெல்லாம் எழுதி வைக்கிற ஒரு நோட்புக். இது எதுக்குன்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த எரர் ட்ராக்கிங் ஜர்னல்னா என்னன்னா, நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பையும், அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, ஒரு நோட்ல எழுதி வைக்கிறது. இதோட நோக்கம் நம்மள நாமே திட்டிக்கிறதுக்கு இல்ல, ஒரே தப்ப திரும்ப செய்யாம இருக்கிறதுக்கு தான். நிஹாலோட ஜர்னல்ல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மேத்ஸ்ல பின்னங்களை சுருக்கும்போது தொடர்ந்து தப்பு பண்றேன்னு எழுதியிருக்கான். சயின்ஸ்ல முக்கியமான டெஃபினிஷன்ஸை மறந்துடுறேன்னு நோட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி நாம என்ன தப்பு பண்றோம்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா அதை சரி பண்றது ரொம்ப ஈஸி. எல்லாமே நம்ம பிளான் படி போகாது இல்லையா? சில நேரம் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றது? அதுக்கு ஒரு ரெக்கவரி பிளான் வேணும். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். நிஹாலுக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. எக்ஸாம்க்கு இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. அந்த நேரத்துல பார்த்து அவனுக்கு பயங்கர காய்ச்சல். 3 நாள் சுத்தமா படிக்கவே முடியல. யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல யாருக்காவது எப்படி இருக்கும்? மொத்தமா நம்பிக்கையே போயிருக்கும். ஆனா அவன் கைவிடல. நாங்க 2 பேரும் உட்காந்து ஒரு ரெக்கவரி பிளான் போட்டோம். அவனோட பழைய டைம் டேபிள பாருங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சமமா நேரம் ஒதுக்கி இருப்பான். ஆனா இந்த புது ரெக்கவரி பிளான்ல அந்த 3 நாள்ல இழந்த நேரத்தை ஈடுகட்ட வெறும் ரெட் கலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சான். பொதுவா ரைட்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு பதிலா அந்த ரெட் சப்ஜெக்ட்ஸோட பாஸ்ட் பேப்பர்ஸை மட்டும் செஞ்சான். இங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பிளானுங்கிறது ஒரு வழிகாட்டி தானே தவிர அது ஒரு ஜெயில் இல்ல. ஏதாவது தப்பா போகும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளானை மாத்திக்கிறது தான் உண்மையான திறமை. சரி, எவ்ளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணானே, எக்ஸாம் அன்னைக்கு என்னாச்சு? அவனோட உண்மையான வெற்றி எதுல இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்ல மார்க் கம்மியானாலே பயந்து போயான். ஆனா எக்ஸாம் ஹால்ல அவன் ரொம்ப அமைதியா இருந்தான். முதல்ல சிலபஸை பார்த்து மலைச்சு போனவன் இப்போ அவனோட எரர் ஜர்னல்ல இருந்து வந்த கேள்விகளை பார்த்து, ஆஹா இது எனக்கு தெரியுமேன்னு நம்பிக்கையோட எழுதுனான். இது எவ்வளோ பெரிய மாற்றம்! அப்புறம் ரிசல்ட், அவன் ஒரு அருமையான பாஸ் வாங்கினான். அதுவும் எந்த சப்ஜெக்டை பார்த்து அவன் ரொம்ப பயந்தானோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லேயே கிரெடிட்ஸோட பாஸ் பண்ணான். இது அவனோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. சோ இங்க முக்கியமான விஷயம் மார்க்ஸ் மட்டும் இல்ல. நிஹால் இந்த ப்ராசஸ்ல 3 முக்கியமான லைஃப் ஸ்கில்ஸை கத்துக்கிட்டான்.
ஒன்னு ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்றது, ரெண்டாவது தன்னோட பலம் பலவீனம் என்னன்னு சுயமா அனலைஸ் பண்றது, மூணாவது பிரச்சனை வந்தா துவண்டு போகாம அதிலிருந்து மீண்டு வர்றது. இந்த மூணும் எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கே தேவை. நிஹால் அவனுக்கான மேப்பை வரைஞ்சு பயங்கர மலையிலிருந்து வெளியே வந்துட்டான். இப்போ நீங்க உங்களுக்கான மேப்பை வரைய தயாரா? உங்களோட முதல் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது?